இந்த புளிக்கஞ்சி எங்கள் பாட்டி செஞ்சு கொடுக்கறது எங்களுக்கு. அதாவது ஃபீவர் வந்து ரொம்ப ஜுரம் வந்து ஒரு 4 நாளைக்கு ஜுரமாக இருந்து நமக்கு வாயெல்லாம் ரொம்ப கசந்து போயிருக்கும். அப்போ வந்து நம்மளால எதுவுமே சாப்பிடவே முடியாது, எதை சாப்பிட்டாலும் கசப்பாக இருக்கும். அந்த டைமில் இது மாதிரி எங்கள் பாட்டி வந்து ஒரு கஞ்சி வச்சு கொடுப்பாங்க, புளியெல்லாம் போட்டு புளிக்கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு எந்த சைட் டிஷ்மே தேவையில்லை. அந்த கசந்து போன வாய்க்கு அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும், அமிர்தமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா ஒரு பவுல் அப்படியே சுட சுட வச்சு கொடுத்தோன்னு நமக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போய் அந்த ஜுரமே நமக்கு விட்டுடும். அந்த அளவுக்கு வந்து எங்கள் பாட்டி வந்து இதை செஞ்சு கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் வந்து அந்த புளிக்கஞ்சி தான் நான் பண்ணியிருக்கேன். இதுக்கு எந்த சைட் டிஷ்மே தேவையில்லை, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கு. செம்ம சூப்பராக இருக்கு, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கு. கண்டிப்பா இந்த புளிக்கஞ்சி நீங்களும் செஞ்சு பாருங்க, அவ்வளோ ஒரு அருமையான இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? இந்த புளிக்கஞ்சி செய்முறை ரொம்பவே ஈஸிங்க, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு பச்சரிசி புழுங்கல் அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து 1.5 டம்ளர், அதாவது 1.5 சுண்டு அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து நொய்யில் தான் செய்யணும் இந்த கஞ்சி. ஸோ இந்த அரிசியை நம்ம நொய்யாக்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதோட 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து இப்படி பிசைஞ்சி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இதை வந்து மிக்சியில் உடைக்கணும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி குருணையாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அரிசியை இது மாதிரி நல்லெண்ணெயும் தண்ணியும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு மிக்சி ஜாரில் ஒரு சுற்றுனீங்கன்னா அரிசி 2ஆக உடஞ்சி அழகாக வந்துடும். ரொம்ப மாவு மாதிரி இல்லாமல் ஒரு 2 சுற்றுனீங்கனாலே போதும். இந்த பாருங்கள், இதில் மாவுங்கிறதே கிடையவே கிடையாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இது மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி சாப்பாட்டு அரிசி பச்சரிசி எது வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குருணையை நீங்கள் அளந்துக்கலாம். நான் இந்த குருணையை அளந்துக்கிறேன். 2 டம்ளர் எனக்கு இருக்குது. இந்த 2 டம்ளர் அளவுக்கு தான் நான் இன்றைக்கி கஞ்சி செய்ய போகிறேன். இப்போ இந்த குருணையை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு 4 டம்ளர் தண்ணி வைங்க. அப்போ தான் கஞ்சி வந்து நல்லா தளதளான்னு நல்லா சூப்பராக இருக்கும். 1 டம்ளருக்கு 4 டம்ளரு. இப்போ நான் 2 டம்ளர் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால் 8 டம்ளர் தண்ணியை எடுத்து அளந்து தனியாக வச்சிடலாம். இந்த 2 டம்ளர் அரிசிக்கு 1 எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் 8 டம்ளர் தண்ணி எடுத்து நான் ரெடியாக வச்சுட்டேன். இப்போ இதை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் நல்லெண்ணெய் தாராளமாக விட்டு செய்யுங்க. ஏன்னா நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. அந்த ஃபீவராக இருக்கிற டயத்தில் எல்லாம் நமக்கு வந்து தொண்டை புண்ணு, இருமி தொண்டை புண்ணு இது மாதிரியெல்லாம் இருக்கும்போது, வயிற்றுப்புண்ணெலாம் இருக்கும்போது இந்த நல்லெண்ணெய் வந்து நமக்கு நல்லா கேட்கும். ஸோ நல்லெண்ணெய் தாராளமாக விட்டு செய்யுங்க. பாருங்கள், எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம கட்டி பெருங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் தாங்க நல்ல வாசனையாக இருக்கும். 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வெடிக்கணும். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும். அந்த ஃபீவர் டைமில் எல்லாம் இதை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வாய்க்கு அப்படியே புளிப்பு, உரப்பு, காரம் இது எல்லாமே சேர்ந்து அப்படியே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். காரத்துக்கு வந்து இதில் என்ன சேர்க்குறோன்னா ஒரு 6-7 பட்டை மிளகா சேர்த்துக்கிறேன். கிள்ளி இப்படி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க இது செய்கிறது. இதெல்லாம் வந்து பழங்கால முறைப்படி, அதாவது பாரம்பரிய கஞ்சி அப்படின்னே சொல்லலாம். எங்கள் பாட்டி இப்படி தான் வச்சு கொடுப்பாங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி எங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஜுரம் இது மாதிரி டயத்துல எல்லாம் இது மாதிரியாக கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. வெறுமனே கஞ்சி குடித்தா நமக்கு வந்து வாய் வந்து பிடிக்கவே பிடிக்காதா, அப்போ புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்தாப்பில் வச்சு கொடுப்பாங்க. இதில் வந்து வேர்க்கடலை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது வறுத்த வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள்.
இதில் மஞ்சள் தூள் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு இந்த புண்ணு தொண்டை இருமி அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நல்லது உங்களுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறதுங்கிறது வந்து அது ஒரு கிருமி நாசினி. ஸோ நல்லது. அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ புளியை அந்த நம்ம ஏற்கனவே அளந்து வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதால் வந்து சேர்த்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அதனால் நம்ம எவ்வளவு புளி கரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லை. இருக்கிற அளவுக்கு நம்ம புளியை கரைச்சிடலாம். தண்ணியை நம்ம வந்து 8 டம்ளர் தண்ணி நான் வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி விகிதம் நான் வச்சு 8 டம்ளர் வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் ஒட்ட புளியை கரைச்சி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போயே கரைஞ்ச பிறகு டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். கொதித்த பிறகு தான் நம்ம அரிசி போடணும். ஸோ சும்மா நார்மலாக மூடி வைங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு அந்த குருணையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்ச குருணையை, அரிசி நொய்யை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு தடவை நீங்கள் உப்பு இருக்குதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வெந்தய பொடி, வறுத்து அரைச்ச வெந்தய பொடி சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேன். வாசனையாக இருக்கும். இது வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மூடி போட்டு 4 அல்லது 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழவாக இருக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கே பயங்கரமாக அப்படியே ஐயோ சாப்பிட்ணும் போல் ரொம்ப டெம்டிங்காக, ரொம்ப மவுத் வாட்டரிங்காக இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். கஞ்சி எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. இதை சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இதில் வந்து நமக்கு வந்து நல்ல காரத்துக்கான மிளகாலாம் போட்டிருக்கோம். அந்த மிளகாவிலையும் புளி சேர்ந்துருக்கும். அந்த மிளகாவை சேர்த்து கூட நம்ம அப்படியே குடிக்கலாம். அப்படியே கார சாரமாக தொண்டையில் போய் இறங்கும்போது அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நமக்கு ஜுரம் அடித்தா கூட அப்படியே விட்டுடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான இந்த கஞ்சியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதாவது ஃபீவர் டயத்தில் தான் இதை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் நாளைக்கே செய்யலாம் இதை. அவ்வளோ ஒரு அருமையான இந்த கஞ்சி ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஃபீவர் டைமில், உடம்பு நல்லா இல்லாத டைமில் தான் இதை செய்யணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. எந்த டைமில் வேணாலும் எப்போ வேணாலும் செஞ்சு இதை சாப்பிட்லாம். நமக்கு சம்டைம்ஸ் போர் அடிக்கும், சமைக்கிறதுக்கு போர் அடிக்கிற டைமில் இது மாதிரி ஒன் பாட்டு கஞ்சியாக வச்சு குடிச்சிங்க அப்படின்னாலே வேறு லெவலாக இருக்கும். அல்டிமேட்டாக அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.